ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ப்ரெட்டை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி. இங்கே பார்த்தீங்கன்னா நான் 1 லிட்டர் பாலை வந்து அடுப்பில் ரெடியாக கொதிக்க வச்சுட்டேன். 11 பீஸு ப்ரெட் பீசஸ் எடுத்திருக்கேன். இதில் 4 நான் எடுத்து அந்த எட்ஜஸை கட் பண்ணி ஒரு மிக்சர் கிரைண்டரில் போட்டு பொடியாக்கிக்க போகிறேன். பால் மட்டுக்கு இங்கே கொதிச்சிட்டே இருக்கும். நம்ம இதை கட் பண்ணி மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிடலாம். இன்னொரு கப்பில் சாஸ்பேனில் நான் 1 கப் போல் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பால்லே வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த ப்ரெட் க்ரம்ஸையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. பால் பத்தலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பால் கூட இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்துட்டு நான் ஒரு 1/2 கப்பு பால் பவுடர் சேர்க்க போகிறேன். பால் பவுடர் ஏன் சேர்க்க போகிறேன் அப்படின்னா ப்ரெட்டில் ஒரு ஸ்வீட் தன்மை வரணும் அப்படின்றதுக்காக. இது வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ரசமலாய் சாப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி இருக்காது. இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ப்ரெட்டில் செஞ்சதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்சம் வழுக்கு வழுக்குன்னு தான் இருக்கும் சாப்பிடும்போது. எக்ஸாக்டாக ரசமலாய் மாதிரி இந்த ரெசிபி இருக்காது. ஆனால் ரொம்பவே சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக அதுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்வீட் ரெசிபியாக தான் இது இருக்கும். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் இதை நான் ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். கொஞ்சம் பைண்டிங்காக கீ எடுத்திருக்கேன். என்னால் அடுப்பில் வச்சு நல்லா கிண்ட முடியல. ஸோ அதனால் எடுத்து வெளியில் வச்சு கிண்டிட்டு திருப்பி அடுப்பில் வச்சு நான் இதை கிண்டுறேன். ஹீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பால் எல்லாத்தையுமே அந்த ப்ரெட்டை அப்சர்வ் பண்ணி ஒரு டோ கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு, ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஆற வைக்கணும். இங்கே இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொதிக்க வச்சுருந்த பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 பிஞ்சு சாஃப்ரான் ஆட் பண்ணுறேன். சாஃப்ரான் நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போதே 2 பிஞ்சு கேடமோன் டஸ்ட்டு இதில் ஆட் பண்ணுறேன். எனக்கு நார்மலாக கலர் பவுடர் பிடிக்காது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் டர்மரிக் பவுடரை யூஸ் பண்ணுறேன். உங்கள் இஷ்டம். உங்களுக்கு கலர் பவுடர் தான் போடணுன்னா நீங்கள் எல்லோ கலர் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் பொதுவாக ஸ்வீட் ரெசிபிலாம் செய்யும்போது கலர் பவுடரை அவாய்ட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி தவிர்க்க முடியாத சில டிஷ்ஷஸ்க்காக நான் மஞ்சத்தூள் தான் ஆட் பண்ணுவேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம உருட்டி விடலாம். ஆறிப்போன டோவை எடுத்து நல்லா பாலாக உருட்டி தட்டி ரசமலாய் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். மறுபடியும் கையால் ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. பிசைஞ்சு விட்டுட்டு பால் ஷேப்பில் உருட்டிட்டு லைட்டாக தட்டினீங்க ரசமலாய் ஷேப்பில் வந்துடும். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வழுக்குன்னு தான் இருக்கும். ஆனால் அது ஊற அது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து நான் ஈவினிங் வந்து ஒரு 5:00 போல் செஞ்சேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்துட்டு இதை நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோடு சர்வ் பண்ணேன். எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னாங்க. இது ப்ரெட்டுன்னே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் டிஷ்ஷாக இருந்துச்சு. இப்போது இதில் தேவையான அளவு ஜீனி சேர்த்துக்கலாம். ஜீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சிருக்கிற அந்த ப்ரெட்டு ஷேப்பை இதில் போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கணும். உள்ளே போட்ட அந்த ப்ரெட்டு பீசஸும் நல்லா வேகணும். அதே சமயம் பாலும் நல்லா சுண்டணும். இது எப்போவுமே ரசமலாய் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா பால் வந்து நல்ல சுண்ட காய்ச்சறது தான். சில பேர் வந்து இப்படி காய்ச்சும் போதே ஆடையெல்லாம் எடுத்துகிட்டு தனியாக கலெக்ட் பண்ணிடுவாங்க. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏலக்காவெல்லாம் வடிகட்டுறதுக்காக ஆடையுமே அதிலே விட்டுட்டேன். லாஸ்ட்டாக எல்லாத்தையும் சேர்த்து தான் வடிகட்ட போகிறேன். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்ம போட்ட பீசஸ்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டிடலாம். நான் ஒரு சில்வர் பாத்திரத்தில் தான் ஃபஸ்ட்டு வடிகட்டுறேன். ஏன்னா சூடோட பிளாஸ்டிக் பாக்ஸில் வைக்கக்கூடாதுன்றதுனால ஃபஸ்ட்டு ஒரு சில்வர் கிண்ணத்தில் வடிகட்டி இது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்.
உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர்லாம் ரொம்ப பிடிக்கும்னா, நீங்க தாராளமா அதோட சேர்த்து சாப்பிடலாம். எனக்கு வந்து பர்சனலா எனக்கும் சரி, என் ஃபேமிலிக்கும் சரி அந்த ஏலக்காய் டஸ்ட்டு வந்து வாயில படுறது பிடிக்காது. ஸோ, அதனால தான் நான் 2த்தையும் சேர்த்து வடிகட்டிட்டு, நான் சொன்ன மாரி ஒரு சில்வர் பாத்திரத்தில வடிகட்டிட்டு, டப்பால போட்டு இத ஒரு 12 டூ 13 ஹவர்ஸ் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டேன். பாருங்க எவ்ளோ சூப்பரா டேஸ்ட்டான பிரெட் மலாய் ரெடி ஆயிடுச்சுன்னு. இது ரொம்ப ரொம்ப சூப்பரான சிம்பிளான டிஷ்ஷு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் சரி, உங்க ஃபேமிலில இருக்கிறவங்களுக்கும் இது பிரெட்ல செஞ்சதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ இத நான் ஒரு சர்விங் பவுலுக்கு எடுத்து வச்சுட்டேன். பொடியா நறுக்குன பிஸ்தா பருப்ப கொஞ்சம் கார்னிஷ்க்காக வச்சிருக்கேன். அதே சமயம் ஒரு 2 பிஞ்ச் சாஃப்ரான்ஸ் எடுத்து எல்லா கப்லேயும் போட்டுட்டேன். இதுதான் நம்ம பிரெட்ல செஞ்ச பிரெட் ரசமலாய். இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்றத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.